தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை. என் அருமை நண்பர்களே, சகோதர சகோதரிகளான தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசியிலே பிறந்திருக்கீங்க. தனக்கு தோன்றியதை சரியாக யார்கிட்டையும் சொல்லாமல் தன் மனம் கொண்டு செயல்பட்டால் வெற்றி அடைய முடியும் என்ற சூத்திரம் தெரிந்தவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கன்னு முக்கியம் இல்லை, நீங்க நட்சத்திரத்தை போல் மின்னக்கூடியவர்கள் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க பயணத்தை கரெக்டா ஸ்கெட்ச் போடுங்க, உங்க வாழ்க்கை பக்காவா இருக்கும். உங்க பயணம் சரியாக இருந்தால் கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க, அப்போ உங்க வாழ்க்கை ஃபைனலி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். அப்போ அந்த பயணத்தை எப்படி நாங்கள் சக்ஸஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ரொம்ப சிம்பிள். உங்கள் ஜாதக கட்டத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்க வேண்டும், இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு உங்கள் ராசி கட்டத்தை எடுங்க. அந்த ராசி கட்டத்தில் உங்களுக்கு குரு இருந்தார்னா நீங்கள் தான் டாப் நம்பர் 1%. விஐபி ஆகக்கூடிய அந்தஸ்து பெற்றவர்கள் குரு உங்கள் ராசியில் இருந்தால். ஏன்னா குரு ஆட்சிநாதன். அந்த குரு உங்க ராசியில இருந்துட்டாருன்னா உங்களுக்கு மிக மிக யோகம். உங்க பேச்சை எல்லாரும் கேட்பாங்க, கை கட்டி கேட்பாங்க. உயர்ந்த பதவிக்கு வர முடியும், விஸ்வரூப வெற்றி வர முடியும். அந்த குரு உங்களுக்கு சாதகம் இல்லாம இருந்தா ரொம்ப சிரமம். இதை நீங்க பார்த்துக்கணும். அப்படி சாதகம் இல்லாம இருந்தாருன்னா உடனடியா குரு நிவர்த்தி செய்யணும். அப்பதான் நம்ம உயர்வை நோக்கி போக முடியும். உங்க ராசி கட்டத்தில் செவ்வாயை தவிர மற்ற எந்த கிரகங்கள் இருந்தாலும் லாபம். ஏன்னா எல்லாரும் நட்பு பெற்றிருப்பார்கள். உங்களுக்கு சூரியன் நட்பு, சந்திரன் நட்பு, புதன் நட்பு, குரு நட்பு, குரு ஆட்சி, சனி நட்பு, ராகு கேது நட்பு. இந்த அங்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் மற்றும் பகை. அதனால ஒரு வீடு சம்பந்தமா ஒரு பேச்சு ஆரம்பிச்சிங்கன்னா அண்ணன் தம்பியா இருக்கட்டும், அக்கா தங்கச்சியா இருக்கட்டும், மனசு கஷ்டம் வந்துடும். பூமி சம்பந்தமா ஒரு பேச்சு ஆரம்பிச்சிங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரன் அடுத்த வீட்டுக்காரனை ஏற்றுக்கணும். இடம், பூமி, ஒரு மருந்து மாத்திரை, கடன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்க தலையிலே விடியும். நல்ல கவனிங்க. என்னமோ இழுச்சவை நம்ம தான் நினைச்சுக்கிட்டு நம்ம சொந்தக்காரனும் பக்கத்து வீட்டுக்காரனும் தெரிஞ்சவனும் ஃபேமிலியில் உள்ளவனும் நம்மளுக்கு செய்வான். ஒரு ஆஸ்பத்திரிக்கே போறீங்க, குடும்பத்தில் யாருக்கோ ஒருத்தவங்களும் உடம்பு சரியில்லை, கொண்டு போய் நீங்க தான் சேர்க்குறீங்கன்னா நீங்க தான் மருந்து மாத்திரை வாங்கி தர மாதிரி ஆயிடும். அட நம்ம தாங்க வாங்கி தரணும், அட 4 பேர் இருக்கிறாங்க கொஞ்சம் ஷேர் பண்ணலாம்ல. அது பெரிய ஆஸ்பத்திரியில் போயிருந்தோம்னா ஒரு பில்லு கட்டி கொண்டு வரணும், சும்மாவா? என்னங்க நான் பேசுறது கரெக்டுங்களா? அப்ப அதே மாதிரி பாருங்க, எல்லாத்திலையும் நம்ம தலையில விடியும். இதை நம்ம கேட்டோம், நம்ம ரூல்ஸ் பேசணும்னா நம்ம கெட்டவனா போயிடுவோம். உனக்கு தானே எல்லாத்தையும் கொடுத்தாங்க, நீ தானே எல்லாத்தையும் வச்சிருக்கிற, இப்படி ஒருமையில போயிடும். ஒரு ஆபீஸ் நல்ல முன்னுக்கு கொண்டு வரணும்னு ஒருத்தர் நினைப்பார், தனுசு ராசியில பிறந்தவர். இது தப்பா? தப்பு இல்லை. இதுக்கு எவ்வளவு செலவு பண்றாரு. இப்ப இந்த ஆபீஸ்ல உள்ளவங்க எல்லாம் பணம் போடுங்க, சேர்ந்து செய்வோன்றார். எங்களுக்கெல்லாம் தேவையில்லை, இவ்வளவு நாள் எங்களுக்கெல்லாம் நீ தானே இறங்க, நீனே பண்ணிக்கன்னு வாங்க. இப்ப நமக்கு என்ன பண்ணும்? ஒரு வீடாக இருக்கட்டும், இடமாக இருக்கட்டும், கடனாக இருக்கட்டும், ஒரு நல்லதை செய்யணும்னு தனுசு ராசி நினைச்சா கோஆப்ரேட் கிடைக்காது. இப்ப நான் என்ன சொல்றேன், ஏன் நினைச்சுக்கிட்டு நம்மளை சந்தோஷப்படுத்திப்போம், நமக்கு வீடு கட்டிப்போம், நம்ம வீடை பார்த்துப்போம், நமக்கு முடிஞ்ச ஒருத்தவங்க உடம்பு சரியா 10 ரூபா பணத்தை கொடுத்துப்போம். தட்ஸ் ஆல். இந்த கூட்டணியை போட்டு கூட்டணியில தலைவனாக இருந்து 4 தொண்டரை வழி நடத்தணுங்கிறது தனுசு ராசிக்கு ஏகப்பட்ட பிரச்சனை உண்டாகும். நீங்க பார்த்துருக்கீங்களா? வாத்தியார்களை, ஒரு வாத்தியார் இருக்காருங்க, பள்ளிக்கூடத்தில் மாணவர் இருக்கான், ஒரு 5வது படிக்கிறான், இல்லை 10வது படிக்கிறான், 12வது படிக்கிறான். 12வது முடிச்ச பிறகு இந்த வாத்தியாரே சந்திக்க கூடாதுன்னு எத்தனை பேர் நினைச்சிட்டு போவோம். இனிமேல் இந்த ஆள் முகத்திலே முடிக்க கூடாதுன்னு. பார்த்துருக்கீங்களா? வாத்தியாரை கண்டாலே ஃபயர், பிடிக்காதுன்ற மாதிரி ஆயிடுச்சு இப்பெல்லாம். இன்னொன்று, இப்போ வாத்தியாருங்களுக்கு பயம் வந்துடுச்சு மாணவர்கள் கண்டா. ஏன் நமக்கு பிரச்சனை அப்படின்னு இப்போ காலம். ஆனால் பெரும்பாலும் ஏன்னா நல்லது சொல்லித்தராங்க வாத்தியார்கள், அப்போ அவங்களை கண்டா பிடிக்காது. ரூல்ஸ் சொல்றாங்க, அதனால பிடிக்காது. அப்போ இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்கள் ரூல்ஸ் பேசுவாங்க.
இப்படி இருன்றான். ஒரு மனுஷன் தனுசு ராசியில் பிறந்திருக்கிறான். அந்த மனுஷன் சொல்றான், இப்படி இருங்க, நீ நல்லா இருப்ப அப்படிங்கிறாங்க. நீ இப்படி பண்ணாத, நீ கெட்டு போயிடுவேங்கிறாங்க. இது குடும்பத்தில் உள்ளவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, ஆஃபீஸில் உள்ளவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, அரசியல் உள்ளவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, கலைத்துறையில் உள்ளவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ தனுசு ராசி வில்லனா போயிடுறாங்க. இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம சொல்றதை நிப்பாட்டிக்கிட்டு நம்ம செயல்படுத்த வேண்டியதான். இப்போ நம்ம வளர வளர மற்றவெல்லாம் நம்மளை பார்த்து பொறாமப்படுவோம். இந்த சீக்ரெட் எப்படிங்க? எப்படி நம்ம சக்ஸஸ் ஆனோன்னா நம்மள்ட்ட பேட்டி எடுப்பாங்க, பார்த்துறீங்களா? நீங்கள் வளர்ந்ததற்கு நீங்கள் என்ன சீக்ரெட் அப்படின்னு. நான் ஹார்லிக்ஸ் குடித்தேன் அப்படின்னு நான் சொல்ல முடியும்? என்ன சொல்கிறீங்க? அப்போ நம்ம ஒரே சீக்ரெட்டு, நான் சொல்லி பார்த்தேன், எவனும் கேட்கல, நான் சொல்லி பார்த்த அந்த செயலை நானே செய்ய ஆரம்பித்தேன், சக்ஸஸ் ஆகிட்டேன். இதுதான் தனுசு ராசி. மகாபாரதத்தில் அர்ஜுனன் அந்த கதாபாத்திரம் தெரியும். அந்த அர்ஜுனனுடைய அப்படியே கதாபாத்திரம் தான் தனுசு ராசி. வில் வித்தை தெரிந்தவன், கிருஷ்ணன் போன்ற ஒரு குருவை மதித்தவன். அதனாலதான் அர்ஜுனன் என்னைக்குமே சந்தோஷமா இருப்பான். அங்க அவனுக்கு தோல்வி பயப்படுவான், தர்மத்துக்கு பயப்படுவான். அர்ஜுனன் கோபப்பட மாட்டான். பீமன் கோபப்படுவான். தர்மமாக வாழ்ந்த தர்மனே பார்த்தீங்கன்னா சூதாடும் போது தர்மத்தை மீறிட்டான். தர்மமாக வாழ்ந்தவனுக்கு சூதாடும் போது என்ன பண்ணிருக்கலாம்? சூதாடுவதே தர்மம் கிடையாதுன்னு சொல்ல வேண்டியதானே? கண்ணை மறைச்சிருச்சு இல்ல. ஆனா அர்ஜுனன் பாருங்க, அண்ணன் சொன்னாங்கிறதுக்காக உட்காருவான். புரியுதுங்களா? அப்ப இந்த அர்ஜுனன் தான் மகாபாரத கதாபாத்திரத்தில் அர்ஜுனனாக வராங்க தனுசு ராசிக்காரர்கள். அப்ப வில்வித்தை தெரிந்தவர்கள். அப்ப உங்க வித்தையை உங்களுக்கு யூஸ் பண்ணுங்க, நீங்க மற்றவங்களுக்கு யூஸ் பண்றீங்க. இதை தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். இப்படி இருக்கிற அந்த ஜாதகங்கள்ல பார்க்கும்போது உங்க ராசி கட்டத்துல அங்காரகன் இருக்கக்கூடாது, செவ்வாய் இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். செவ்வாய் இருந்தா என்ன? சேட்டை பண்ணாம நம்ம பொறுமையா இருக்கணும். பல பேர் அக்செப்ட் பண்ணணும். செவ்வாய் இருந்தா ரொம்ப கஷ்டம். செவ்வாய் இல்லைன்னா நல்லா இருப்பீங்க உங்க ராசியில. அதே உங்க ராசியில மற்ற எந்த கிரகங்கள் இருந்தாலும் சப்போர்ட். அதே உங்க ராசியில் இருக்கக்கூடிய குரு நீசமா போயிருக்கக்கூடாது. உங்க ராசியில குரு உங்களுக்கு நீசமா இருக்கக்கூடாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இன்னொருத்தவங்களுக்கு அடிக்ட் ஆகிற மாதிரி ஆயிடும். சனி உங்களுக்கு போய் மறைஞ்சிடக்கூடாது. அவர் என்ன பண்ணுவார்? தப்பு பண்ண வைப்பாரு, தண்டனை பெற வைப்பார், சிறை தண்டனை பெற வைப்பார். அப்போ உங்க ஜாதகத்தை கரெக்டா அனலைஸ் பண்ணிடுங்க. சரியாக இந்த திசை வரும்போது, இந்த புத்தி வரும்போது, இந்த கிரகங்கள் உங்களுக்கு எப்படி இருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டு அப்படி இருந்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு பொற்காலம். என பிறந்தது வளர்ச்சி அடைகிறதை விட வாழ்க்கையில சக்சஸ் ஆகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். நான் தோத்துறக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள். யாருமே நினைக்க மாட்டாங்க தோக்கணும்னு. அதில் தனுசு ராசி ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கக்கூடியவர்கள். அப்படி இருந்தும் அவர்களுக்கு ஒரு சில மைனஸ் வருது அப்படின்னா அவர்கள் போடுற திட்டத்தினால், அவர்கள் சேர்ந்த சேர்க்கையினால் மட்டும்தான் மைனஸ் ஆகும். தனுசு ராசி சேர்க்கை ரொம்ப கவனமா இருக்கணும். தனிச்சு இருந்துக்கு ராஜா, ஆனா நீ சேர்க்கையில ரொம்ப கவனமா இருந்துக்கு. இதுதான் நான் சொல்லுவேன். எனக்கு இவனை தெரியும் அவனை தெரியும் அப்படின்னா ஒரு பயிலும் கடைசியில் உங்களுக்கு உதவி பண்ண மாட்டான். நான் ஓப்பனா சொல்றேன், தனுசு ராசிக்காரர்களே, நீங்க எப்போ வீழணும்னு நினைச்சுக்கிட்டு இருப்பானே தவிர உங்களை உயர்த்தும் நினைக்க மாட்டான். ஆனா நீங்க நிறைய பேரை உயர்த்துவீர்கள். ஆனால் லாபத்திற்கு உயர்த்துங்கள். நீங்களும் சுய சிந்தனை, அதாவது சுய லாபம் இல்லாமல் உயர்த்த நினைக்காதீங்க. இன்னைக்கு இதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். அப்பதான் உங்க இந்த பயணம், இப்படி ஒரு பயணத்தை நீங்க ஏற்படுத்திட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். உங்க வாழ்க்கை மற்றவங்க உங்களை பத்தி முதல்ல ஒரே ஒரு விஷயங்க, உங்களை பத்தி யாருமே தெரிஞ்சிக்கவே கூடாது. நீங்க என்ன பிளான் போறீங்கன்னு யாருக்குமே தெரியக்கூடாது. குரலை உயர்த்தி பேசுவது தனுசின் அழகு. குரலை இறுக்கமாக பேசுவது தனுசுக்கு அழகு அல்ல. உயர்த்தி பேசுறது நல்லது, ஏய் அப்படிங்கிறது நல்லது. அதுக்கு அடுத்தது ஏய் மாப்பிள இங்க வா அப்படின்னு சொல்றது நல்லது. ஏய் சண்டாளா அப்படின்னு சொல்லலாமா? தப்பு. புரியுதா? இவ்வளவுதான். ஏய் அழகு. அதுக்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தை ஒரு உறவை அப்படியே அணைக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கணும். இதுதான் தனுஷோடைய பலம். அதே தனுசு ராசி அவர்களை தவறாக ஏய் சண்டாளா அப்படின்னம்னா அவன் அடிச்சுவான். உங்களை கீழே தள்ளிட்டு தான் அவன் மேலே வருவான். அதனால தான் சொல்றேன்,
கெட்ட வழிக்கு உங்களை பயன்படுத்துவதற்கு தயாராக இருப்பார்கள். ஆனால் பயன்படுத்துபவர்கள் உங்களை விட்டுட்டு அப்படியே அவங்க நல்ல வழிக்கு போயிடுவாங்க. நீங்க அதுல சிக்கிடுவீங்க. கடவுள் அருளால சொல்றேன், தனுசு ராசிக்காரர்களே, நல்ல வழிக்கு மட்டும் நீங்கள் துணை நிறுங்கள். நீங்கள் விசுவாசத்தை கொட்டுங்கள் மற்றவர்கள்ட்ட. உங்களை கடவுள் அப்படியே விஸ்வரூபமா தரிசனம் கொடுத்து நல்லது செய்வார். எப்படி அர்ஜுனனுக்கு விஸ்வரூப தரிசனம் கிடைத்ததோ உங்களுக்கும் கடவுள் தரிசனம் கிடைக்கும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், குருமார்கள் வழிபாடு. குரு வழிபாடு அவசியம் தனுசு ராசிக்காரர்கள் செய்யணும். திருச்செந்தூர் முருகபெருமானை வழிபாடு பண்ணணும். முருகபெருமான் வழிபாடு. முருகனுக்கு நீங்க வீட்டில் ஒரு விக்கிரகம் வாங்கி வச்சு வழிபாடு பண்ணுங்க. கந்த சஷ்டி கவசம் டெய்லி பாராயணம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய செழிப்பு உண்டாகும். ஏன்னா செவ்வாய் பகை பெற்றிருக்கிறதுனால செவ்வாயுடைய அருள் உங்களுக்கு கிடைச்சாதான் நீங்க செய்யற செயல்ல வெற்றி அடையும். உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வராது. உங்களுக்கு உடம்பு சரியாக கூடாது, உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்கக்கூடாது. அப்படியே உடம்பு நல்லா இருந்தா உடம்பு சிரமமா இருக்குன்னா சீக்கிரம் சரியாயிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்க இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ முருகனை நீங்க பிடிச்சுக்கணும். செவ்வாய்க்கு அதிபதியான முருகனை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் தனுசு ராசிக்காரர்களே. உங்களுக்கு முருகபெருமான் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். முக்காலமும் உணரக்கூடிய தன்மை கிடைக்கும். கந்த சஷ்டி கவசம் தினசரி பாராயணம் பண்ணுங்க. உங்க பயணம் சிறப்பாக இருக்கும். இதுதான் உங்கள் வாழ்க்கை என்று உங்களுக்கு புரிய வரும். நல்லதே நடக்கும். நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நாங்களும் எங்களுக்கு நீங்களும் என்றும் துணையாக நிற்போம். ஒரே விஷயம், உங்களுடைய வளர்ச்சி எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஆன்மீகம் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட தகவல்களை நான் அவ்வப்பொழுது உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறேன். உங்களுக்காக இப்போ நாங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த ரெண்டோடைய லிங்கையும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நாங்கள் தினசரி உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். உங்களுடைய லைஃபுக்கு என்ன தேவை, இன்னைக்கு நாளைக்கு அமாவாசையில் என்ன பண்ணணும், பிரதோஷம் என்ன பண்ணணும், உங்களுக்கு எப்படி நாளைய நாள் எப்படி கொண்டு போகணும், எந்த கோவிலுக்கு போனால் என்ன லாபம், நம்மளுடைய கடன் தீர என்ன செய்யணும், உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் நிறைய பதில்களை, எங்களுக்கு தெரிந்த பதில்களை உங்களுக்கு சொல்ல நாங்கள் காத்திருக்கிறோம். அதனால் இன்ஸ்டா பேஜ் நீங்கள் ப்ளஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நிழலாக இருப்போம். நிச்சயமாக நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள்.